பாகவதம் 5வது ஸ்கந்தம் அத்தியாயம் 4. தேவகுருவின் போதனை. வியாசர் மேல கூறுகிறார். ஜனமேஜய மன்னனே, இதுவரை மகிஷாசுரன் போருக்கு புறப்பட்ட விமர்சனங்களை கூறினேன். இனி தேவேந்திரனின் பிரயத்தனங்களையும் கூறுகிறேன் கேள் என்று தொடர்ந்து கூறுகிறார். மகிஷாசுரனின் தூதன் வந்து போன பிறகு இந்திரன் தேவர்களையும் யமன் வருணன் முதலானவர்களையும் வரவழைத்து தேவர்களை இப்பொழுது ரம்பன் என்பவனின் மகனான மகிஷாசுரன் நமது ஸ்வர்கலோகத்தை அபகரிக்க திட்டமிட்டு முன்னதாக தூதன் ஒருவனை என் சபைக்கு அனுப்பினான். அவன் என்னை மரியாதை குறைவாகவும் பலவாறாகவும் இழித்து பேசிவிட்டு சரணடை அல்லது போருக்கு தயாராக இரு என்று கூறி சென்றான். தேவர்களை, இனிமேல் நடக்க வேண்டியதற்கு உங்கள் யோசனைகளை கூறுங்கள். பகைவன் பலகீனனாக இருந்தாலும் அவனுடைய பலத்தை எளிதாக மறுத்துவிடக் கூடாது. அவ்வாறு அலட்சியப்படுத்தாமல் எப்பொழுதும் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்பவன்தான் பலசாலி ஆவான். அவன் தன் புத்தியையும் தன் படை வலிமைகளையும் நினைத்து பார்த்துத்தான் போர் தொடுக்க வேண்டும். அப்படியே போர் தொடுத்தாலும் வெற்றி தோல்வி என்பது தெய்வாதீனம் ஆனது. ஒருவேளை யுத்தம் நிகழாதபடி சமாதானம் செய்து கொள்ளலாம் என்றாலும் அந்த மகிஷாசுரன் நம் மீது போர் தொடுக்கவே முனைந்து விட்டான். மேலும் அத்தகைய துன்மார்க்க அசுரனோடு சமாதானம் செய்து கொள்ள முயல்வதால் நமக்கு பலகீனமே தவிர ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சாதுக்களிடம்தான் சமாதானம் செல்லுபடியாகும். எனவே நம் படை வலிமையையும் எதிரியின் படை வலிமையையும் நன்றாக அறிந்து அளவிட்டு வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு நான் யுத்தத்திற்கு புறப்பட்டு வருகிறேன். அல்லது அந்த மகிஷாசுரன் நம் ஸ்வர்கலோகத்திற்குள் நுழைய முடியாதபடி பாதுகாவலை பலப்படுத்துகிறேன். இந்த நெருக்கடியான சமயத்தில் நாம் சிறிது சோம்பியிருந்தாலும் துக்கம்தான் வந்து சேரும். மேலும் அறிவாளிகளான பெரியோர்களையும் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டியதை செய்வோம். முதலில் நம் தூதர் சிலரை உளவு பார்க்க அனுப்பி எதிரியின் தற்போதைய படை பலங்களை அறிந்து வர செய்வோம் என்று தேவேந்திரன் கூறினான். அவன் கருத்துப்படியே சில தூதர் சென்று மகிஷாசுரன் படை பல நிலவரங்களை எல்லாம் உளவறிந்து வந்து சொன்னார்கள். அதை கேட்டதும் தேவேந்திரன் வியந்து திகைத்தான். பிறகு அவன் தேவகுருவான பிரகஸ்பதி முனிவரை உபசரித்து, என் குருவே, இப்பொழுது எனக்கு வந்துள்ள துன்பத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மகாபலசாலியான மகிஷாசுரன் மமதை வெறியோடு என் மீது படையெடுத்து வருகிறான். அதை சமாளிப்பதற்கு நீங்கள் யோசனையை கூறுங்கள். நீங்கள் தான் எனக்கு துணை. எதிரிகளான அசுரர்களுக்கோ அவர்களின் குருவான சுக்கிரர் ஆலோசனைகளை வழங்கி அவர்களுக்கு குந்தகம் விளையாதபடி உதவிகள் பல புரிகிறார். அதுபோல் அல்லவா தேவகுருவான நீங்களும் எனக்கு உதவ வேண்டும். உங்களை விட எனக்கு அன்புள்ளவர் வேறு யார்தான் உண்டு என்று வேண்டினார். பிரகஸ்பதி சில திட்டங்களை சிந்தித்துவிட்டு இந்திரனை நோக்கி, தேவேந்திரா, தைரியத்தை விடாதே. துன்பமோ துக்கமோ வரும்போது தைரியத்தை ஒரு சிறிதும் இழக்கக்கூடாது. வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் இரு தரப்பினருக்கும் பொதுவானது. அது தெய்வ வசம். ஆகவே எது நடந்தாலும் தைரியத்தை இழக்காமல் இரு. ஆகையால் முடிவு என்னவாயினும் காரிய சாதனைக்கான முயற்சிகளை தன் வலிமைக்கு தக்கவாறு செய்ய வேண்டும். நம் செயல் எதுவும் இல்லை, தெய்வ செயல் என்பதை நன்கு உணர்ந்த ஞானிகளும் கூட சும்மா இராமல் முயற்சியினால் காரிய சித்தி அடையலாம் என்று கருதி தியானம் என்ற முயற்சியை செய்கிறார்கள். ஆகையால் ஆட்சி பொறுப்பில் உள்ள நீ அவசியமான முயற்சிகளை செய்யத்தான் வேண்டும். அப்படி செய்வதால் நன்மை உண்டானாலும் உண்டாகலாம், உண்டாகாமலும் போகலாம். ஆனால் துக்கம் மட்டும் உண்டாகாது. இந்திரா, நல்வினை தீவினை பயன்களான சுக துக்கங்களை நாம் அனுபவிப்பதற்கு ஆண்டவன் நம்மிடம் வழங்கி இருப்பது முயற்சியே ஆகும். முயற்சியும் தெய்வ வசமானதாக இருப்பதால் நம் செயல் ஒன்றுமில்லை என்று ஞானிகள் கூறி வருகிறார்கள். இந்த உண்மை அறிந்து முயற்சி செய்வதில் என்ன சிரமம் உண்டு? கடவுள் எல்லோரிடமும் வழங்கியிருக்கும் இந்த முயற்சி இல்லாமல் எந்த காரியம்தான் சித்திக்கும்? தெய்வத்தினால் வரக்கூடிய முயற்சி இல்லாமல் உன் போர் படைகளாலோ உன் யோசனைகளாலோ உனக்கு வேண்டியவர்களின் அறிவுபூர்வமான யுக்திகளாலோ ரத கஜ துரக பதாதிகளாலோ ஒரு காரியமும் கைகூடாது. அனைவரும் தெய்வத்துக்கு வசப்பட்டவர்கள். உலகத்தில் பலசாலி சுகமடைய வேண்டியிருக்க துக்கம் அடைவதையும், பலவீனமும் துக்கம் அடைய வேண்டியிருக்க சுகம் அடைவதையும் பார்க்கிறோம். இவை போலவே புத்திமானாக இருப்பவன் பசியோடு இருக்கிறான்.
முடனாக இருப்பவன் பசியற்று திருப்தியோடு இருக்கிறான். அதிவீரசுரனாக இருப்பவன் தோல்வி அடைகிறான். கோழையாகவும் வேடியாகவும் இருப்பவன் வெற்றி அடைகிறான். இவையாவும் தெய்வத்தின் செயல் அல்லவா? இதில் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஆகவே கவலைப்படாமல் முயற்சிகளை தைரியமாக செய்ய வேண்டுமே தவிர அதனால் விளையக்கூடிய சுக துக்கங்களில் சிந்தை செலுத்தக்கூடாது. சுகம் உண்டாகும் காலத்தில் அதில் அதிக சுகத்தையும், துக்கம் விளையும் காலத்தில் அதில் அதிக துக்கத்தையும் காண வேண்டும். புத்தி திடம் உள்ளவனுக்குத்தான் சுக துக்கங்கள் உண்டாகாமல் சமபாவ நிலை ஏற்படுகிறது. ஆனால் புத்தி திடம் என்பது என்ன? துக்கம் என்பதுதான் என்ன? அது ஆருடையது? அது வினை குணம். நான் நிர்குணன், வேறு குணம் உடையவன் நான் அல்ல. எனவே சுக துக்கங்கள் தான் நாசம் அடையுமே தவிர நான் நாசம் அடைவது இல்லை. உடல் பஞ்சேந்திரியங்கள் முதலான மாயச் செயல்களுக்கு நான் அப்பாற்பட்டவன். அவற்றுக்கு எல்லாம் வேறானதாக என் ஆத்மாவை உணர்ந்தவன். ஆகவே சுகம், துக்கம், பசி, தாகம், கவலை, சோர்வு, மோகம் யாவும் உடலைத்தான் சார்ந்ததை தவிர அறிவை சார்ந்தவை அல்ல. அவை உடலுக்காக உடலிலே தோன்றுவன. காம, குரோதம் என்ற 6 வகை விகாரங்களை கடந்து நின்று ஐஸ்வர்ய முதலான எண் குணத்தோடு கூடி விளங்கும் சிவத்தோடு கூடியுள்ள முக்தன்தான் நான். ஆகையால் நான் உடலும் அல்ல, உடல் சம்பந்தம் உடையவனும் அல்ல, 24 தத்துவங்களும் அல்ல. இவற்றை அறிவினால் நன்கு உணர்ந்து அந்த உறுதியிலே நிலைத்து நிற்பவன்தான் நிச்சய புத்தி உள்ள திடவான் ஆவான். தேவேந்திரா, துக்கநாசத்திற்கு மூலமான உபாயம் இதுதான். அகங்காரம்தான் துக்கம், அதை விடுவதுதான் சுகம். அகங்காரம்தான் சுக துக்கங்களுக்கெல்லாம் மூல காரணம். அந்த அகங்காரத்தை விடுவதற்குரிய ஞானம் இல்லை என்றால் அந்த ஞானம் வருவதற்குரிய ஞான விசாரணை செய்ய வேண்டும். கர்ம நாசமானது போக அனுபவத்தால் உண்டாகாது, ஞான அனுபவத்தாலே உண்டாகும். பிராப்த கர்மத்தில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். அது நடக்கும் பொழுது ஏற்படும் சுக துக்கங்களை பற்றி சிந்திப்பானே இந்திரா. இப்போது நான் சொல்லி வந்த ஞான விசாரம்தான் உனக்கு பேருதவியாக இருக்கும். இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். ஒருவனுடைய புண்ணியத்தை நாசம் செய்யத்தான் சுகமும், பாவத்தை நாசம் செய்யத்தான் துக்கமும் ஏற்படுகின்றன. ஆகவே பாவநாசத்தோடு புண்ணிய பலனையும் விரும்பாதவர்கள் துக்கத்தோடு சுகத்தையும் விரும்ப மாட்டார்கள். நினைப்பில் சுகம் ஒளிந்தால் உண்மையான ஆனந்தம் உண்டாகும். ஆகவே உன் சுகம் நாசப்படுமே என்று கவலைப்படாதே. வந்துள்ள யுத்தத்தை நீ விதிப்படி நடத்த முயன்றால் நடக்க வேண்டியவை நடக்கும் என்று தேவகுரு பிரகஸ்பதி தேவேந்திரனுக்கு ஞான உபதேசம் செய்தார். அத்தியாயம் 5. தேவ அசுர போராட்டம். பிரகஸ்பதி கூறிய ஞான மொழிகளையெல்லாம் இந்திரன் கேட்டதும் அவரை வணங்கி, குருவே, நீங்கள் கூறியவையெல்லாம் உண்மைதான். ஆனால் அரசியல், ஆண்மை, புகழ் முதலியவற்றை வெறுத்தவருக்குத்தான் அது தகும். நானோ அவற்றையெல்லாம் கொண்டிருப்பதற்கு அகங்காரம் உள்ளவனாக இருக்க வேண்டிய போது நான் என்னும் அகந்தையை கைவிட்டுவிட்டு என்னால் எப்படி ஆட்சி நடத்தி வாழ முடியும்? துறவு நிலையில் உள்ளவருக்கு ஞானம்தான் ஆபரணம். பிராமணர்களுக்கு உவகை என்னும் திருப்திதான் ஆபரணம். ஐஸ்வர்யங்களை விரும்பும் சத்தியர்களுக்கு பகைவரை அழித்தல் தான் ஆபரணம். அத்தகைய முயற்சியற்ற அரசனை பலகீனனும் வெகு சுலபமாக வென்று விடுவான். குருதேவரே, முயற்சியினால் தானே முன்பு ஒரு காலத்தில் துவஷ்டாவின் புத்திரனான விசு என்பவன் நமுச்சி பலன் என்ற அசுரரை கொன்றான். அதுபோலவே இந்த மகிஷாசுரனையும் முயற்சினால் கொள்ள வேண்டும். நீங்கள் கூறிய வண்ணம் நடக்க வேண்டியவைகளே நடந்தாலும் கூட எனக்கு வைரப்படையாக இருக்க வேண்டியவர் தேவகுருவான நீங்கள். விஷ்ணுவோ எனக்கு சகாயம் செய்ய வேண்டும். அதற்கு மேல் எனக்கு அழிவு ஏற்படாமல் காக்க வேண்டியவர் உமா பரமேஸ்வரர். ஆகையால் குருவே, எனக்காக வேதத்தின் ஓர் அங்கமான ரக்ஷோக்னம் என்ற பகுதியை பாராயணம் செய்யுங்கள். நான் என் படைகளை அணிவகுக்கிறேன் என்றார். தேவகுரு பிரகஸ்பதி புன்னகை செய்து, தேவராஜனே, உனக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா என்பதை இப்பொழுது என்னால் சொல்ல இயலாது. அதனால் உன்னை போருக்கு போகவும் சொல்ல மாட்டேன், போருக்கு போக வேண்டாம் என்று தடுக்கவும் மாட்டேன். சுகமோ துக்கமோ இரண்டில் ஏதோ ஒன்று உனக்கு உண்டாக போகிறது. வரப்போகிற சுகத்தையும் துக்கத்தையும் என்னால் அறிய முடியாது.
தேவேந்திரா, என் பத்னி தாரையால் எனக்கு நேரிட்ட துன்பங்களை நீயும் அறிவாய் அல்லவா? ஐயோ, என் சிஷ்யனாகவும் நண்பனாகவும் இருந்த சந்திரனே என் மனைவியை கவர்ந்து கொண்டு போய் வைத்திருந்தான் அல்லவா? அதனால் எனக்கு எந்த சுகமும் இல்லாமல் துக்கத்தால் என்னை வருந்தச் செய்யவில்லையா? எவ்வுலகிலும் சிறந்த அறிஞன் என்று புகழப்படும் புத்திசாலியான எனக்கே இந்த கதி ஏற்பட்டதே. இந்த பெண் காமவெறி கொண்டவள், அந்த ஆடவன் காமவெறியில் கவர்ந்து செல்பவன் என்பதையும் கூட புத்திமானான என்னாலேயே அறிய முடியாமல் போய்விட்டதே. காமவெறியில் இருக்கும் பெண் தன் குமாரன் என்றோ தன் சகோதரன் என்றோ தன் தந்தை என்றோ உறவு முறையெல்லாம் உணர்ந்து பார்க்க மாட்டார்கள் என்பதையும், காம வெறிகொண்ட ஆண்களும் தன் புதல்வி தன் சகோதரி என்ற உறவு முறை எதையும் உணரமாட்டார்கள் என்பதையும் என் பகுத்தறிவால் கண்டுகொள்வது எனக்கு ஒரு சிரமமா? அப்படி இருந்தும் தன் மனைவியை அயலான் வீட்டில் பார்க்கும் மூடனைப் போல சந்திரனிடம் என் மனைவியை நான் பார்க்கும்படி நேர்ந்ததே. அது மட்டுமா, சந்திரனிடம் மயங்கி மதிகெட்டு மோகித்து கிடந்த பிறகும் அவளுடைய பெண் அழகையெல்லாம் நான் நினைத்து மீண்டும் அவளை மதித்தேனே. இவ்வாறு என் அறிவெல்லாம் போன சுவடு தெரியாமல் போய்விட்டதே. ஆகவே அறிவுள்ளவர்கள் எல்லாவற்றையும் ஊழ்வினை என்று விட்டுவிட வேண்டுமே தவிர அந்த ஊழ்வினையால் வரும் சுக துக்கங்களுக்கு காத்திருக்க கூடாது. தேவேந்திரா, வெற்றி தோல்வியை பற்றி இப்போது நீ சிந்திக்க வேண்டாம். யுக்திகளையும் உபாயங்களை மட்டும் நீ கேட்கலாம். நானும் உனக்கு சொல்லலாம். நீயும் உன் சிந்தனைப்படி எதையும் செய்யலாம் என்றார். அந்த அறிவுரைகள் உண்மை என்பதை இந்திரன் உணர்ந்து அவரையும் அழைத்து கொண்டு பிரம்மதேவனிடம் சென்றான். அவன் பிரம்மதேவனை பார்த்து, சிருஷ்டிகர்த்தாவே, மகிஷாசுரன் என் சொர்க்கலோகத்தை கைப்பற்றுவதற்காக யுத்தம் தொடுக்க முயல்கிறான். நீர்தான் எனக்கு உபாயங்கள் கூறி சகாயமும் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பிரம்மதேவர் அவர்கள் இருவரையும் யமன் முதலானவர்களையும் அழைத்து கொண்டு கைலாசத்திற்கு போய் சிவபெருமான் திருவருளை பெற்றுக்கொண்டு லட்சுமி நாராயணரின் வைகுண்டத்திற்கு சென்றார். இந்திரன் தனக்கு மகிஷாசுரனால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியான துயர நிலையை மகாவிஷ்ணுவிடம் விவரித்து கூறினான். அதை கேட்டது மகாவிஷ்ணு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் காக்கும் கடவுள் அல்லவா? எவராலும் வெல்ல முடியாத மகிஷாசுரனை நான் வென்றொழிக்கிறேன். நீங்கள் அனைவரும் போருக்கு புறப்படுங்கள் என்றார். அனைவரும் அவரவர் வாகனங்களில் ஏறிக்கொண்டு விநாயகரையும் சுப்பிரமணியரையும் சிந்தித்துவிட்டு மகா யுத்தத்திற்கு புறப்பட்டார்கள். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் கடுமையான போர் நிகழலாயிற்று. அம்பு, கத்தி, சூளம், பிராசம், கதை, முசலம், கோடாளி, பட்டய, சக்கர முதலான பல வகை ஆயுதங்களை இருதரத்தாரும் பயன்படுத்தினார்கள். யானைகளும் குதிரைகளும் வெட்டி சாய்க்கப்பட்டன. மகிஷாசுரனின் சேனாதிபதியான சக்ஷூரன் என்ற மாவீரன் இந்திரனை நேரில் எதிர்த்து 5 பானங்களை எய்தான். இந்திரன் அவனது பானங்களை தன் பானங்களால் துண்டித்துவிட்டு அர்த்த சந்திர பானம் ஒன்றை எய்து அவன் மார்பில் அடித்தான். அதனால் சக்ஷூரன் தான் ஏறி வந்த யானை மீது மூர்ச்சித்து விழுந்தான். உடனே அவன் ஏறியிருந்த யானையின் தும்பிக்கை அறுபட்டு போகும்படி இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை வீசி அடித்தான். அதை கண்டதும் அந்த யானை தன் உயிரையும் தன் மீதுள்ள எஜமானனின் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக விரைந்தோடி படைகளின் மத்தியில் மறைந்து கொண்டது. அதை கண்டது மகிஷன் கடும் கோபம் கொண்டு பிடாலன் என்ற மற்றொரு சேனாதிபதிக்கு ஆணையிட்டு, மாவீரனை இருமாவு பிடித்த இந்திரனையும் அவனோடு வந்திருக்கிற வருணன் முதலானவர்களையும் விரைவில் வென்றொழித்துவிட்டு என்னிடம் திரும்பி வா என்று அனுப்பினான். உடனே பிடாலன் மதையானை ஒன்றின் மீது ஏறி பாய்ந்து சென்றான். பிடாலனுக்கும் இந்திரனுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது. மழை மாறி பொழிவதைப் போல அம்புமாரிகள் இருபுறம் இருந்தும் எதிராக பாய்ந்தன. பல வீரர்கள் அழிந்தனர். பிடாலன் போர் வெறியோடு 50 அம்புகளை ஒரே குறியில் இந்திரன் மீது எய்தான். இந்திரன் சிறிதும் பயப்படாமல் அந்த 50 அம்புகளை தன்னுடைய ஒரே அம்பினால் நொறுக்கி தள்ளினான். பிறகு அவன் தன் கதாயுதத்தை வீசி பிடாலன் ஏறியிருக்கும் யானையை அடித்தான். உடனே பிடாலன் அந்த யானையை விட்டு குபீர் என்று ஒரு ரதத்தில் தாவி பாய்ந்து, என் வல்லமையை பார் என்று அம்புகளை அடைமழை போல் இந்திரன் மீது சொரிந்தான். அதை கண்டு இந்திரன் சற்று பயந்து தன் குமாரனான ஜெயந்தனை தனக்கு முன்னால் எடுத்துக்கொண்டு போர் புரியல் ஆனான். ஜெயந்தனும்
சும்மா இருக்கக்கூடாது என்று நினைத்து அதே சமயத்தில் 5 அம்புகளை எடுத்து அசுரன் மார்பை நோக்கி எய்துவிட்டான். அசுரன் மூச்சை அடைந்து ரதத்திலே விழுந்தான். அவனது ரத சாரதி பிராணன் அபாயம் உண்டாகும் என்று நினைத்து அந்த ரதத்தை யுத்தகலத்திலிருந்து திருப்பி ஓட்டி சென்றான். அந்த ரதம் பின்வாங்கி ஓடுவதை கண்டதும் அசுர சேனைகளெல்லாம் ஓவென்று கூச்சலிட்டு பலவாறாகவும் சிதறியோடத் தொடங்கின. தேவசேனைகள் வெற்றி முழக்கம் செய்தன. முனிவர்கள் எல்லாம் இந்திரனை புகழ்ந்து போற்றினார்கள். ரம்பை முதலான அப்சர கன்னிகள் ஆனந்த நடனம் ஆடினார்கள். அந்த வெற்றி கோஷங்களெல்லாம் கேட்டதும் மகிஷாசுரன் மிகவும் ஆத்திரமடைந்து தாமிரன் என்ற தன் சேனாதிபதியை தூண்டிவிட்டான். அவன் ஏராளமான அம்புகளை சரமாரியாக பெய்து கொண்டே தேவர்களை எதிர்த்து சென்றான். யமனும் வருணனும் அவனை எதிர்த்தார்கள். யமன் தனது தண்டாயுதத்தினால் அவனை ஓங்கி அடித்தான். தாமிரன் மிகவும் பலசாலி ஆகையால் அந்த அடிக்கும் அசையவில்லை. நீண்ட நேர பெரும் போருக்கு பிறகு தேவர்கள் தாமிரனை மூச்சை அடையும்படி மோதி தள்ளினார்கள். அசுரப்படைகள் இனி தாமிரன் பிழைப்பது கடினம் என்று அறிந்து ஓவென்று அலறி புறமுதுகிட்டு ஓடின. அத்தியாயம் 6. மகிஷாசுரனின் மந்திர மாயை. அசுரப்படைகள் கூச்சலிட்டு புறமுதுகிட்டு ஓடி வருவதை அறிந்ததும் மகிஷாசுரன் மிகவும் கோபம் கொண்டான். இது என்ன? யாகங்களில் அவிர்வாகங்களாக கிடைக்கும் சிற்சில மாமிசங்களை சிறு வாயால் தின்கிற தேவர்களுக்கு இவ்வளவு பலம் எப்படி உண்டாயிற்று? எப்பொழுதும் ஓயாமல் பெரும் பெரும் மாமிசங்களாக தின்னும் என் அசுர இனத்தவருக்கு எப்படி இந்த பலவீனம் உண்டாயிற்று? இது வெகு அழகுதான் என்று வீராவேசம் கொண்டு தேவர் கும்பலை இன்றோடு கொன்று ஒழித்து விடுகிறேன் என்று சீறி பாய்ந்து சென்று இந்திரன் இருக்குமிடத்தை அடைந்து தன் பெரும் கதையால் அவன் தோள் மீது அடித்தான். இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் மகிஷாசுரனின் கதாயுதத்தை தூள் தூளாக்கினான். மகிஷன் வாள் வீசினான். இந்திரனும் எதிர்வாள் வீசினான். இப்படியே இருவரும் பல்வேறு ஆயுதங்களை கொண்டு போர் புரிந்தார்கள். நெடுநேரம் தனக்கு சரிசமமாக இந்திரன் போர் புரிவதை கண்ட மகிஷன் மனம் பொறாமல் ஒரு சூழ்ச்சி திட்டத்தை எண்ணினான். சர்வ லோகங்களையும் அழிக்கத்தக்க சாம்பரி என்ற மந்திரத்தை சிந்தித்து ஒரு மாயாஜாலத்தை உண்டாக்கினான். அந்த மாயையினால் மகிஷாசுரனை போன்ற உருவமும் பலமும் வாய்ந்த எண்ணற்ற அசுரர்கள் தோன்றினார்கள். அவர்கள் எல்லாம் தேவசேனைகளை நாலா பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டு பயங்கரமான போர் புரியல் ஆனார்கள். இந்த மாயை திறனை இந்திரன் கண்டு வியந்து திகைத்தான். பிறகு அவன் ஆண்மையற்ற கோளை போல் போர் முனையிலிருந்து பின்வாங்கி யமன், வருணன், குபேரன், சூரியன் முதலானவர்களையும் கூட்டிக் கொண்டு ஓடிப்போய் அசுரர்களுக்கு தெரியாத ஓரிடத்தில் நின்று கொண்டு மகாவிஷ்ணுவை தியானித்தார். உடனே விஷ்ணு கருட வாகனத்தில் சக்ராயுதத்தோடு அங்கு தோன்றி இந்திரனுக்கு அபயமளித்து தன் சக்ராயுதத்தை செலுத்தி மகிஷாசுரனின் மாய வன்மையையும் அதன் மாயையால் தோன்றிய மாய அசுரர்களையும் அறுத்தெறிந்தார். தேவர்கள் மீண்டும் உற்சாகமாக போர் செய்யலானார்கள். அதை கண்டதும் மகிஷன் பரிகம் என்ற பயங்கர ஆயுதத்தை பிரயோகித்து தேவர்களை விரட்டி அடிக்கலானான். சக்ஷூரன், பாஸ்கலன், உக்கிரன், உக்கிரவீரியன், யுத்தகாமன், திரிநேத்திரன், அசிலோமன் முதலிய அசுர தளபதிகளும் வெல்ல வேண்டும் என்ற வெறியோடு கன்று குட்டியை சூழ்ந்து கொள்ளும் செந்நாய்களைப் போல தேவர்களை சூழ்ந்து கொண்டு போராடினார்கள். அந்தகன் என்பவன் விஷத்தால் தோய்ந்த 5 கொடிய அம்புகளால் விஷ்ணுவை தாக்கினான். அவற்றை மகாவிஷ்ணு அறுத்து தள்ளிவிட்டார். பிறகு கத்தி, சக்கரம், முசலம், கதை முதலான ஆயுதங்களை மாறி மாறி வீசி அவர்கள் இருவரும் 50 நாட்கள் வரை கடும் போர் புரிந்தார்கள். அவர்களைப் போலவே இந்திரன் புஷ்கலனோடும், அக்னிதேவன் மகிஷாசுரனோடும், யமன் திரிநேத்திரனோடும், வருணன் அசிலோமனோடும், குபேரன் சக்சுரனோடும் இருவராக எதிர்த்து போர் புரிந்தார்கள். விஷ்ணுவுக்கும் அந்தகனுக்கும் பெரும் போர் நடந்தது. அதில் அந்தகன் மீது விஷ்ணு தன் சுதர்சனம் என்ற சக்கரத்தை ஏவி வீசினார். அந்தகன் தன் சக்கராயுதத்தினால் சுதர்சனத்தை தடுத்து விட்டு கொக்கரித்தான். அந்த ஓசையை கேட்டு தேவர்கள் திகைத்து கலங்கி ஏங்கினார்கள். அசுரர்களோ மேலோங்கி கூத்தாடினார்கள். தேவர்களின் ஏக்கத்தை கண்டதும் விஷ்ணு கௌமோதகி என்ற தம் கதாயுதத்தால் அந்தகனை தாக்கினார். அதனால் அந்தகன் மூர்ச்சித்து விழுந்தான். அதை கண்டதும் மகிஷன் மிகவும் ஆத்திரத்தோடு விஷ்ணுவின் மீது பான பிரயோகம் செய்தான். இருவரும் நெடுநேரம் போராடினார்கள். கடைசியில் மகிஷாசுரன் தன்னுடைய
பரிகம் என்னும் ஆயுதத்தை வீசி விஷ்ணுவின் தலையில் அடித்தார். விஷ்ணு அந்த அடியால் மூர்ச்சித்தார். அவர் அமர்ந்திருந்த கருடன் உடனே அவரை தூக்கிக் கொண்டு பறந்தோடினார். தேவர்கள் இனி என்ன செய்வோம் என்று கூக்குரலிட்டு புலம்பினார்கள். எருமை கடா உருவினனான மகிஷாசுரன் தன் கூறிய கொம்புகளாலேயே தேவர்களில் பலரை குத்தி குத்தி வீசி அடித்தான். பெரும் பெரும் மலைகளை தன் கொம்புகளாலே கிள்ளி கிள்ளி எடுத்து தேவர்கள் மீது வீசினான். மகாவிஷ்ணு மீண்டும் போர்க்களத்திற்கு வந்து பாய்ந்து வரும் மலைகளை தம்முடைய சக்கரத்தால் பொடி பொடியாக்கி உக்கிரத்துடன் போரிட்டு மகிஷாசுரனை மூர்ச்சித்து விழச் செய்தார். ஒரு கணத்திற்குள் அவன் மூர்ச்சை தெளிந்து எழுந்து ஒரு பெரிய மலை போன்ற கருத்த மனித உருவம் எடுத்து ஒரு பெரிய கதாயுதத்தை கையில் ஏந்திய வண்ணம் இடி முழக்கம் போல் வீர கஜனை செய்து கொண்டே அதிவேகமாக பாய்ந்து வந்தான். உடனே மகாவிஷ்ணு தமது சங்கை எடுத்து ஊதினார். அந்த சங்கொலியானது மகிஷாசுரனின் வீர கர்ஜனையை கழுதையின் கதறென யாவரும் சிரிக்கும்படி சேதப்படுத்தியது. தேவர்கள் உற்சாகம் பொங்க போர் புரியல் ஆனார்கள். அசுரர்களோ சோர்வுற்றார்கள்.